சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தனை எடுத்துருக்கோம். ஏப்பா இங்க வாப்பா. வணக்கம். வந்துட்டீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, உங்களை எதுக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன்? உன் ஃபேமிலியில ஒரு அங்கமா வந்திருக்கேன். அதெல்லாம் கரெக்ட். ஆனா நான் எடுத்தது அதுக்காக கிடையவே கிடையாது. வேற எதுக்கு? சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிக்கணும். சரி, தோக்கடிச்சிருங்க. அது நம்மளுக்கு கை அடிச்சிருங்களா? என்ன அடிச்சிருங்க? அடிச்சிருவோம். சரி, ஓகே, அடிச்சிடலாம். அடிச்சிடலாம். சரியா? அதுக்கு அங்க என்னென்ன வீக்னஸ் இருக்குன்ட்டு இப்ப நீ ஒவ்வொன்னா சொல்ற, அத நம்ம மேட்ச்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. தோனி பாய்க்கு லெக் ஸ்பின் போட்டுருங்க. ஓகே. அச்சின் ரவீந்தருக்கு கொஞ்சம் ஸ்லோவா உள்ள இறங்கி போட்டுருங்க. ஓகே. ருத்ராஜுக்கு கொஞ்சம் கேப், இடமே கொடுக்காதீங்க. போதும், இதுவே போதும் உங்களுக்கு. என்னது இது போதுமா? இத ரீல்ஸ் பாப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு கூட தெரியும். இதெல்லாம் ஒரு வீக்னஸ் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க நீ. நானே ரீல்ஸ் பார்த்தா சொல்லுவேன். அட பாவி, உன்னை அவ்வளவு கோடி போட்டு ஏலத்துல எடுத்தது இதுக்கு தானாடா? இவ்வளவு கோடி போட்டு நீங்க எடுத்தீங்கல்ல, அந்த கோடிக்கு அவங்க எடுத்து அதை விட முக்கியமான ஒரு வேலை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு முக்கியமான வேலையை மட்டும் நீ சொல்லு. போதும். சொல்லவா? பெஞ்சில உட்கார வைங்க. பெஞ்சில உட்கார வைக்க? ஒரு சீசனுக்கு. ஒரு சீசனுக்கா? தம்பி, நான் வீக்னஸே சொல்லலைனாலும் பரவாயில்ல, வந்து சேரு, பரவாயில்ல. எனக்கு கையில அடிபட்டு இருக்கு, நான் பெஞ்சில உட்கார போறேன். டேய், என்னடா புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கு?